வேத புஸ்தகம் ஏசாயா புஸ்தகம் 59 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உண்மையாகவே மிக அருமையான ஒரு வேத வசனம். ஆமென். சத்தமா ஆண்டவராகிய கர்த்தர் ஆவியானவர் இந்த வேத வசனத்திலிருந்து இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேச போகிறார். மீண்டும் அதை வாசிக்கலாம். மீண்டும் ஒரு முறையாய். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இதோ இதோ சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை போகவும் இல்லை, கேட்க முடியாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகி விடவில்லை. ஆண்டவராலே இன்றும் ரட்சிக்க முடியும். இன்றைக்கும் அவர் நம் ஜெபத்தை கேட்கிறவர், கேட்க முடியும் இல்லையா? இன்று வரை அவருடைய வல்லமை இன்றைக்கும் சொல்லுங்க அப்படியே தான் இருக்கிறது. இன்றைக்கும் அவர் பெரிய அற்புதங்களை ஆண்டவராலே செய்ய முடியும், செய்கிறார். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் ஆண்டவராகிய கர்த்தர், ஆரம்பமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர், மிக பெரிய ஒரு நித்திய ஆண்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் நித்தியர் என்பது போல ஆண்டவருடைய வல்லமையும் நித்தியமானது, அவருடைய அன்பும் நித்தியமானது. ஆண்டவருடைய விலையேற பெற்ற அற்புதங்கள் அதுவும் நித்தியமானது. அந்த ஆண்டவரை பற்றி வேதம் இப்படியாய் கூறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். சொல்லுங்க சத்தமா எல்லாரும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த ஆண்டவரை பற்றி இங்கேயும் இப்பொழுது நாம் வாசித்தோம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகிவிடவில்லை. ஆண்டின் ஆரம்ப மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்திலே உங்களுக்காக அவர் பல காரியங்களை அவர் செய்ய ஆவலாயிருக்கிறார். ஆமென். உங்கள் பட்சமாய் அவர் இருக்கிறார். நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு மட்டுமல்ல, ஆண்டவரை நாம் என்றைக்கு சொந்த இரட்சகராக ஆண்டவராக அறிந்து அவருடைய பிள்ளையாய் நாம் மாறினோமோ அன்று முதல் ஜீவன் இருக்கும் வரை அவர் கூடவே இருக்கிறவர். ஆனால் அநேக வேளைகளிலே சூழ்நிலை காரணமாக அதை நாம் மிக முக்கியமாக சிந்திக்கிறதில்லை. ஆண்டவர் என்னோடு இல்லாததை போல இந்த இக்கட்டான, இந்த பிரச்சனையான, பாரமான சூழ்நிலையிலே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அநேகர் நாம் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஜீவன் போகும் வரைக்கும் அவர் கூடவே இருக்கிறார். ஆமென். கூடவே இருக்கிறவர். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே ஒருவேளை அந்த உணர்வு இல்லாவிட்டால் ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வருஷத்திலே மிக விசேஷமாய் உன் பட்சமாய் நான் இருக்கிறேன். உனக்காக பல காரியங்களை செய்ய நான் விரும்புகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளை மிக அதிகமாய் அவர் நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், அதற்கு
ஒரு ஆதாரமே அவருடைய சிலுவை தியாகம் இல்லையா? இந்த நாளிலே கூட நாம் அநேக வார்த்தைகளை கேட்டோம். அவருடைய சிலுவை தியானமாக அவர் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார். அந்த சிலுவைக்கு போகும் முன்னதாக அவர் உங்கள் மேல என் மேல அன்பாய் இருந்தவர், அந்த சிலுவையில் இருக்கும் பொழுதும் அன்பாய் இருந்தவர், அந்த சிலுவை மரணம் முடிந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அன்பாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்காக கூடியிருக்கிற யாவருக்காக அநேக காரியங்களை இந்த வருடத்தில் செய்வதற்கு வாஞ்சையாயிருக்கிறார். உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படியாய் நாம் சிந்திப்போம். என்ன, போன ஆண்டை விட இந்த புதிய ஆண்டிலே ஒரு விசேஷித்த ஒரு தேவ ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். போன வருஷத்திலே அநேக பாடுகள், போராட்டங்கள், சிக்கல்கள், அநேக பிரச்சனைகள், எந்த பக்கம் போனாலும் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழலுக்குள்ளே நான் இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் அப்படி இருக்க கூடாது என்ற ஒரு ஆவல், ஒரு பெரிய மாற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டுமே என்ற அந்த வாஞ்சை நிச்சயமா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பா அது இருக்கும். ஆமாவா இல்லையா? என்ன சத்தம் வரல? ஆனால் அநேக வேளைகளிலே ஆண்டவர் கிரியை செய்யாதது போல, இங்க என்ன வாசிக்கிறோம்? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை, வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் அநேக வேளைகளிலே ஆண்டவருடைய அந்த கை ரொம்ப போன மாதிரி, ஒண்ணுமே செய்யாத மாதிரி, ஆண்டவர் கூட இருக்கிறது போல ஒரு சிந்தை இல்லாமல், ஆண்டவர் கூடத்தான் இருக்கிறாரா? நான் இத்தனை பிரச்சனைகளில், இத்தனை சிக்கலான சூழ்நிலையிலே நான் போய்கொண்டிருக்கிறேனே, ஆனால் ஆண்டவர் அவர் எனக்காய் அவர் கிரியை செய்கிறாரா என்ற ஒரு சந்தேகம், ஒரு அச்ச உணர்வு அநேகருக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மைதான், அது உண்மைதான். ஆண்டவர் கூட இல்லையோ? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ ரட்சிக்க முடியாதபடிக்கு அவருடைய கை போகவும் இல்லை, கேட்க முடியாதபடிக்கு அவருடைய செவி. ஆனால் போன ஆண்டிலே நான் அதிகமாய் ஜெபித்தேன், நான் அதிகமாய் அழுதேன், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்ய வேண்டுமே என்று சொல்லி அநேக முறை நான் கேட்டேன். ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டது போல இல்லையே. ஏன்? காரணம் என்ன? போன வருஷம் ஆரம்பத்திலே மிக ஆச்சரியமான வேத வார்த்தைகளை கேட்டு அந்த போன வருடம் 2023ஆம் ஆண்டு மிக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் போராட்டம், பாடுகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள். போன வருஷத்திலே ஆண்டவர் என் ஜெபத்தை கேளாதது போல அல்லவா இருந்தது. ஒருவேளை கர்த்தர் அவர் என் பட்சமாய் இல்லாமல் இருந்தாரோ? ஏன் இப்படி ஆனது? உட்கார்ந்து இருக்கிறவங்களில் அநேகருக்கு சரி போன வருஷம் எப்படியோ போயிருச்சு, முடிஞ்சிருச்சு, இப்போ ஒரு புதிய வருஷத்துக்குள்ள வந்துட்டோம், இந்த புதிய வருஷமாவது எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமான, எல்லா சிக்கலும் தீர்ந்து போகிற, கொஞ்சம் ஆசீர்வாதமா, கொஞ்சம் நான் ஃப்ரீயா நிச்சயமா மாறும். ஆனால் போன ஆண்டு ஏன் அது போல இருந்தது என்பதை ஆராய்ந்து பார்த்து, கொஞ்சம் ஏன் இப்படி இருந்தது என்பதை பார்த்துவிட்டு நாம் சீர்படுத்தி முன்னே சென்றால் இதுவரை பார்க்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த வருஷத்திலே நீங்க பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா.
அவர் நிச்சயமாய் ஆணுடைய பிள்ளைகள் பக்கம்தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. உண்மையாக ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நாம் சில வார்த்தைகளை பேசி பார்த்து சிந்தித்து செய்து இருந்தாலும் உங்களை விட்டு அவர் தூரமாய் போகிறவர் அல்ல, நாம் தான் அவரை விட்டு தூரமாகிறோம். கூட இருக்கிறார், ஆனால் அவர் கிரியை செய்கிறாரா? போன வருஷத்துல அப்படி இல்லையே. ஆமாம், அவர் கிரியை செய்யவில்லை. ஏன்? அந்த காரணங்களை ஆராய்ந்து விட்டு இந்த புத்தாண்டிலே ஆண்டவரே, போன வருஷத்துல இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் எனக்கு வேண்டாம். ஒரு சீர்பட்ட மனிதனாக நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பேசுகிறவர். ஆமென். கிரியை செய்கிறவர். உங்களுக்காய் எனக்காய் ஜீவனை விட்டு கொடுத்து 3ஆம் நாள் எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் போன வருஷத்திலே அவனுடைய செவி மந்தமானது போல இருந்தது? ஏன் போன ஆண்டிலே அவருடைய கை ஒன்றும் எனக்காக என் குடும்பத்துக்காக ஒன்றும் செய்யாதது போல? என்ன காரணம்? சில வசனங்களை மட்டும் நாம் வாசித்து முடிக்க போகிறோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. என்ன காரணம்? போன வருஷத்திலே ஆண்டவர் என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய சூழ்நிலைக்காக அவர் கிரியை செய்யாதது போல இருந்ததே. நான் அநேக முறை பாரத்தோடு ஜெபம் பண்ணினேன், ஆனால் அதையெல்லாம் கேட்காதது போலல்லவா இருந்தது என்ற கேள்விக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் சத்தமா சொல்லுங்க எல்லாரும், உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே, நான் செய்த அக்கிரமம், நான் செய்த பாவம் எனக்கு, என் குடும்பத்துக்கு வந்து சேர வேண்டிய தேவாசீர்வாதத்தை சத்தமா வராமல் இடையூறு செய்தது. பெரும் தடை பாவம் தான், பெரும் இடையூறு அக்கிரமம் தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, போன ஆண்டிலே எத்தனை முறை அவனுடைய வார்த்தைகளை கேட்ட பிற்பாடும் அந்த வார்த்தைகளை மீறினோம்? உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க. எத்தனை கூட்டங்களிலே, ஆராதனையிலே, வாலிபர் கூட்டத்திலே, பெண்கள் கூட்டத்திலே மற்றும் உபவாச ஜபத்திலே ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஏராளமான ஆலோசனைகளை பேசினாரே. ஃபாலோ பண்ற மாதிரி ஆரம்பிச்சு நிறைய மீறணும் இல்லையா? ஏன் கர்த்தர் கிரியை செய்யவில்லை? போன வருஷத்திலே நாம் மீறின மீறுதல்கள் தான் காரணம். போன வருடத்திலே மீறப்பட்ட அந்த தேவ நீதிகளை போன ஆண்டிலே நாம் ஃபாலோ பண்ணாத அந்த தேவ நீதிகளை இந்த ஆண்டு சரியாக அவைகளை ஃபாலோ பண்ணும்படியாய் தேவன் விரும்புகிறார். புதிய ஆண்டிற்குள்ளே வந்தது ஒரு பாரம்பரிய உணர்வாய் மாறிவிடக்கூடாது. எப்படிங்க? ஒரு பாரம்பரிய, போன வருஷம் அப்படியே ஆரம்பிச்சோம். ஆண்டினுடைய இறுதி மாதம் எங்க சபைக்கு கொஞ்சம் முக்கியமான மாதம். அந்த ஆண்டு விழா, இந்த ஆண்டு விழா, தென் அப்படியே வேற என்ன கூட்டம் இருக்குது? ஆத்துமாக்களுக்காக கிறிஸ்துமஸ்
கூட்டம் வச்சிருப்போம். அப்புறம் ஆண்டு இறுதி புத்தாண்டு கூட்டம், அதிலே அன்பின் விருந்து இருக்கு, சாட்சி இருக்குது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது போல ஒரு பாரம்பரியமா எல்லா வருடமும் அப்படித்தானே செய்வோம். புதிய ஆண்டிற்குள்ளே வந்தது ஒரு பாரம்பரிய உணர்வாய் மாறிவிடக்கூடாது. சின்ன சின்ன மீறுதல்கள், நாம் பெரிதாக சிந்திக்காத சின்ன சின்ன கீழ்ப்படியாமைகள் பெரும் பாறையாக மாறி இருக்கிறது. பெரும் பாறையாக என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த தேவ ஒளி, தேவ கிருபை வீச முடியாதபடிக்கு, தேவன் இறங்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியாதபடிக்கு அந்த சின்ன சின்ன மீறுதல்கள் பெரும் பாறையாய் மாறி இருக்கிறபடினாலே தான் தேவன் உள்ளே வந்து கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறது. அந்த சின்ன சின்ன மீறுதல்களை, அந்த சின்ன சின்ன மீறுதல்களை, அந்த சின்ன சின்ன கீழ்ப்படியாமைகளை ஆராய்ந்து பார்த்து அவைகளை என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். அப்படியே போன வருஷம் அப்படியே வந்தோம், அப்படியே ஆண்டு இறுதி புத்தாண்டு கூட்டம் கொஞ்சம் ஹாயா நல்லா இருந்துச்சு, நல்லா அழகா என்னென்னமோ பண்ணோம், தென் அப்படியே உள்ள வந்தாச்சு. ஆனால் வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்குது. கல்லுன்னு நினைச்சீங்களா ஆண்டவரை? அம்மா ஐயா, உங்களைத்தான் ஆண்டவர் உங்களைத்தான் கேட்கிறாரு. அப்பா, ஆண்டு இறுதி மாதத்துக்கு வந்தோடனே அது இது அப்படி இப்படி உனக்கு, உன் குடும்பத்துக்கு, அப்புறம் உங்க சபைக்கு எல்லாத்தையும் அதையும் இதையும் பண்ணிட்டு ரொம்ப சூப்பரா இருந்தீங்க, ரொம்ப ஜாலியா உற்சாகமா ஹாப்பியா இருந்தீங்க. ஆனா நான் விரும்புற மாற்றம் வரல, கொஞ்சம் வரல. எங்க போச்சு? அதுதான் பாறையா நிக்குதுப்பா, அதுதான் பாறையா நிக்குது. நாம் பெரிதாக சிந்திக்காத அந்த சின்ன சின்ன மீறுதல்கள் இதெல்லாம் வாழ்க்கையில என்னது? சகஜம் இதெல்லாம் ஆக்கும் என்று இப்படி சிந்திக்கிறவர்கள் ஆண்டவர் அதை பெரும் பாறையாய் அவர் பார்க்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள், ஐயா எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குயா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட யார் வர்றது? மோசே வந்து, ஐயா ரொம்ப போட்டு அணத்துறாங்கய்யா, என்னங்கயா செய்யறது? நீ போய் அந்த பாறை இடத்துல பேசு. உச்சக்கட்ட கோபத்துல இருக்காரு மோசே, வேகமா போனாரு, போய் அடிச்சாரு. அடிச்ச உடனே தண்ணி வந்துச்சு. மீறினாலும் சில வேளை சில விஷயங்கள் என்ன செய்யும்? நடக்கத்தான் செய்யும். அதனால ஆண்டவர் கிரியை செய்யாரு நீங்க ஃபீல் பண்ணிடாதீங்க. பேசு மகனே, பேசலாம் அங்க முடியல, ஏன்னா மூடு அப்செட்டா இருக்கு. என்னத்த பேசிக்கிட்டு வேகமா போய் டம்முன்னு அடிக்கிறாரு ஆண்டவர். உடனே அங்கேயே அவர் எந்த ஆக்ஷன் எடுக்கல, வரட்டும் தண்ணி. அப்புறம் கூப்பிட்டாரு யார? மோசேய. எந்த கானானுக்காக நீ பிரயாசப்பட்டு வந்தையோ அங்க நீ போக முடியாது. ஏன் ஆண்டவரே, என்னாச்சு? வை? நான் என்ன பண்ணேன்? ஏதாவது பெரிய பாவம் பண்ணிட்டேனா? பேசுன்னு நான் சொன்ன இடத்துல நீ என்ன பண்ண? ஆண்டவரே ரொம்ப ரொம்ப சின்ன, உனக்கு சின்னதா இருக்கலாம், எனக்கு பெருசுப்பா. என் வார்த்தைக்கு அங்க மரியாதை எல்லாம் போச்சு. என் வார்த்தையை மீறுகிற யாரையும் நான் இதே போலத்தான் பார்ப்பேன். எத்தனை முறை கர்த்தர் பேசினாரு போன வருஷம். ஆண்டவருடைய கை கொஞ்சம் குறுகி போச்சோ, ஆண்டவருடைய செவி மந்தமாய் போச்சோ, ஆண்டவர் பார்க்கவில்லையே. ஆமாம், அவர் பார்க்கவில்லை. ஏன்? மீறுதல்கள். வார்த்தையை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியவில்லையே. ஆண்டு சொல்றாரு, அப்பா என் கை இன்னும்
சத்தமா குறுகி போலப்பா, என் செவி ஆக்டிவா தான் இருக்குது. கேட்பேன், உனக்காக நான் கிரியை செய்வேன். உன் பாவங்களை என்றைக்கு அகற்றுகிறாயோ, உன் அக்கிரமங்களை என்றைக்கு அகற்றுகிறாயோ, நீ பெரிதாக சிந்திக்காம இருக்கலையா, இதெல்லாமா இதெல்லாமா இதெல்லாமா, அதத்தான் அப்படின்றார் ஆண்டவர். அவனுடைய உள்ள ஆதங்கப்படுகிறது உண்மையாகவே. அப்பா, ஆண்டு இறுதி கூட்டம், அந்த கூட்டம், ஆண்டு விழா கூட்டம், அந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருந்தப்பா, ஆனா நான் சிந்திக்கிற சேஞ்ச் ஒண்ணுமே வரலையப்பா. சின்ன சின்ன மீறுதல்கள், சின்ன சின்ன கீழ்ப்படியாமைகள் நாம் வாழ்க்கையிலே வேகமாய் சீராக நாம் முன்னேறுவதற்கு அந்த சின்ன சின்ன மீறுதல்கள் பெரும் இடையூறு. பாருங்களேன், ரோட்ல வண்டியில வேகமா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு முக்கியமான வேலை, ஓரளவுக்கு சீரா போயிட்டு இருக்கீங்க. வேகமானா ரொம்ப ஸ்பீடா சொல்லலாம், சீரா போயிட்டு இருக்கீங்க. சீரா போயிட்டு இருக்கிறப்ப அப்படியே சீரா வர்றீங்க. இந்த ரோட்ல ஒரு சின்ன விஷயத்தை பார்த்த உடனே அங்க ஸ்லோ பண்ணிடுறீங்க வண்டியை. அது என்னது? ஸ்பீட் பிரேக். பெருசா இருந்துச்சா? அப்படி ரொம்ப அந்த ரோட்டுக்கு இடையில ஒரு பெரிய பாறை விழுந்து கிடக்கு, அதனால அப்படியா? இவ்வளோண்டுதான்டா, இவ்வளோதான் நீளமா இருக்கு, இவ்வளோதான். அந்த ஸ்பீட் பிரேக்கை பார்த்த உடனே கொஞ்சம் வேகம் என்ன செய்யுது? சின்ன சின்ன இடையூறு தான், ஆனா அந்த சின்ன இடையூறு வேகமா போகவே அது விட மறுக்குது. சீராய் போக சிலர் பாருங்களேன், சிலர் சின்னது தானான்ட்டு ஸ்பீடா போவாங்க, பின்னாடி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பெயின் ஆயிரும். சிலர் கீழே விழுந்துருவாங்க, பெரிய ஆபத்து கூட வந்துடும். சின்னதா சிந்திக்காதீங்க. சின்ன மீறுதல் ஆணுடைய பார்வைக்கு அது பெரிய காரியம். you know that? உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் ஆண்டவரே, வேசித்தனமா நான் பண்ணேன், என்ன பண்ணேன், ஐயோ அசுத்தமாமா நான் வாழ்ந்தேன். இல்லப்பா, பொய் எப்படிப்பா வந்துச்சா வரலையாப்பா? அந்த பாவம் இந்த பாவம் எத்தனை முறை கர்த்தர் உன்னோடு என்னோடு பேசினாரப்பா, அதுக்கெல்லாம் இப்படிலாம் வாழ முடியுமாக்கும்? பாஸ்டருக்கு என்ன வேலை? அவர் பேசித்தானே ஆகணும், அது அவருடைய ஊழியம். இல்லைங்க, பாஸ்டர் பேசலைங்க, கர்த்தர் பேசுறாரு. நான் உங்கள் மேல் சிந்தையா இருப்பதை விட தெய்வம் சிந்தையா இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கைக்காக கிரியை செய்வதற்கு, உங்களோடு இருந்து, உங்கள் பட்சமா இருந்து எல்லா விஷயங்களையும் அவர் செய்து முடிப்பதற்கு அவர் கூட இருக்கிறார். ஆமென். நம்ம தான் அவரை கிரியை செய்ய விட மாட்டோம். நிறைய ஜெபிக்கிறோம், அதாவது வாழ்க்கையை மாத்திக்கிறாம நிறைய ஜெபிக்கிறோம், ஆனா கேட்டது மாதிரி இல்லையே. உண்மைதான், அவர் கேட்கவே இல்லை. ஏன்? அந்த ஜெபம் கூரைக்கு மேல என்ன செய்யல? ஏன்? மாற்றத்தோடு இருந்தால்தான் அந்த ஜெபம் மேல போகும். என் அன்பு தேவ பிள்ளையே, போதும் ஆண்டவரை திரும்ப திரும்ப ஆணி அறைந்தது போதும், திரும்ப திரும்ப அவரை குத்தி கிழித்தது போதும். நேரடியாக பாவம் செய்து செய்து அவனுடைய வார்த்தைகளை மீறி மீறி போதும். என கண்பானவர்களே, போதும். விழுந்து விழுந்து மீண்டுமாய் ஆண்டவருக்கு, ஆண்டவரே என்று சொல்லி அப்படி வருவது போதும். ஒரு சீரான வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார்.
என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இந்த 2024 ஆண்டின் ஆரம்பத்தில் பல தீர்மானங்களை நாம் என்ன செஞ்சிருப்போம்? ஆமாவா இல்லையா? நிறைய எடுத்திருப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய எடுத்திருக்கலாம் இல்லையா? இந்த வருஷம் நான் ஒழுங்கா என்ன செய்வேன்? வேலைக்கு போவேன். இந்த வருஷம் நான் ஒழுங்கா இப்படி இருப்பேன். இந்த வருஷத்துல இத்தனை விஷயங்கள் நாம செய்யணும். இந்த வருஷத்துல ரொம்ப நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த வருஷத்துல என்று உலக பிரகாரமாகவும் நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம். கூடவே ஆவிக்குரிய ரீதியாகவும் என்ன செஞ்சிருப்போம்? அதில் ரொம்ப பிரதானமான ஒரு தீர்மானம் நாம் எடுக்கணும். கண்டிப்பா அப்படி எடுத்திருப்பீங்க. ஐ திங்க் சோ. ஆண்டவர் நம்மோடு பேசுவாருங்க. பாருங்கள், வேத சங்கீத புத்தகத்தை எடுத்துக்கங்க. 139 சங்கீதம் 23 வசனம் வாசிங்க. தேவனே, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அடுத்து வாசிங்க. அப்படி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டின் ஆரம்பத்திலே அநேக தீர்மானங்கள் நாம் எடுத்திருப்போம். ஆனால் இந்த தீர்மானத்துல கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம பார்த்துங்க. என்ன தீர்மானம்? ஆண்டவரை நான் என்ன செய்ய மாட்டேன்? வேதனைப்படுத்தவே மாட்டேன். என் பாவத்தாலே, அக்கிரமத்தாலே, மீறுதலாலே நான் வேதனைப்படுத்த மாட்டேன். இருந்து பாருங்களேன், அவருடைய கை உங்களுக்காய் எனக்காய் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வல்லமையாய், உண்மையாகவே. ஆண்டவரே, போன வருஷத்திலே நான் இதை ரொம்ப சிந்திக்கல. ஆண்டவரே, உம்மை வேதனை படுத்தாதெல்லாம் சிந்திக்கல. ஆனா இந்த வருஷத்திலே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, போன வருஷத்துல இருந்த ஆவிக்குரிய அசட்டை இந்த வருடம் இருக்க விடமாட்டேன். ஆண்டவரே, தீர்மானம் எடுங்க. காரணம், ஆவிக்குரிய அசட்டை ஆண்டவரை காயப்படுத்தக்கூடியது, ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடியது. போன வருடம் என் உள்ளத்துல ஆவிக்குரிய பெருமை இருந்துச்சு ஆண்டவரே, ஆனா இந்த வருடம் நான் விட மாட்டேன் அப்பா, அப்படி இருக்க விட மாட்டேன். போன வருடம் இச்சையான உணர்வு அதிகமா இருந்துச்சு, இந்த வருடம் அப்படி இருக்க விட மாட்டேன். போன வருடம் அதன் மேல இதன் மேல ஆசைகள், அந்த பொருளை வாங்கிடணும், இந்த பொருளை வாங்கிடணும், எப்ப பார்த்தாலும் இந்த ஆசைகள் அதிகமா இருந்துச்சு. இந்த வருஷம் நான் அப்படி இருக்க விடமாட்டேன். எனக்குள்ள அந்த இம்மைக்குரிய பொருளாசை இருக்க விடமாட்டாண்டவரே. போன வருடம் நான் அதிகமாய் சோம்பலாய் இருந்தேன், ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டாண்டவரே. என்ன இவைகளெல்லாம் அவரை வேதனைப்படுத்தக்கூடியவைகள். சோம்பலுமா? ஆமாவா இல்லையாங்க? ஆமாங்க. சோம்பல் ஆண்டவருக்கு பிடிக்காத குணம். தீர்மானம் எடுங்க, இவைகளாலே நான் வேதனைப்படுத்த மாட்டேன். போன வருடம் இவர்களோடும் அவர்களோடும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தேன். இவங்களை விட நான் இந்த பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிற அந்த குணத்தை நான் இன்றோடு விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. போன வருஷம் இது ரொம்பவே இருந்துச்சப்பா, இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. தீர்மானம் எடுங்க. உண்மையா சொல்றேன், இதெல்லாம் பேச்சோடு பேச்சா போச்சுன்னா போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் இருக்கும், சந்தேகமே கிடையாது. அவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே அவர் விரும்புவது புறம்பான மற்ற மாற்றங்களை விட உள்ளான மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் விரும்புறார் அதிகமா. போன வருஷம் சேமிக்கவே இல்லை ஆண்டவரே. எப்படி சொல்லுங்க சத்தமா? என்ன வர்ற காசு பூரா தாம் தூம்னு செலவு பண்ணேன், சும்மா இஷ்டத்துக்கு. அதை வாங்குவோம், இதை வாங்குவோம், இங்க கொடுப்போம், அங்க கொடுப்போம். பிரயோஜனமா இருக்குதான்னு சிந்திக்கவே இல்லை. ரொம்ப அசட்டையா நீர் என்னை வேலைக்கு போக வச்சு அதுல நீங்க கொடுத்த அந்த காசை குறித்து அக்கறையே இல்லாம சேமிக்காம
ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டேன். தீர்மானம் எடுங்க. போன வருஷம் ரொம்ப வீணாக்குனேன், ரொம்ப வீண் பண்ணேன், சாப்பாட்டை வீணடிச்சேன், நேரத்தை வீணடிச்சேன், அதை இதையும் ரொம்ப துச்சமா இருந்தேன். ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. தீர்மானம் எடுங்க தெய்வ பிள்ளையே. போன வருஷம் ஆத்துமாக்களை குறித்த பாரம் கொஞ்சம் கூட இல்லை. யாரு வந்தா என்ன, வராட்டி என்ன, நான் போறதே ரொம்ப பெரிய பாரமா இருக்கு. ஆண்டவரே இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டேன். என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸு, என் கூட இருக்கிறவங்க எப்படியாவது அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே இந்த வருஷம் அப்படி இருப்பா ஆண்டவரே. தீர்மானம் எடுத்து பாருங்க. போன வருஷம் அதிகாலை ஜெபம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ரொம்ப தூங்குனேன். அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் ஒரு வேளை எந்திரிச்சாலும் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன், அங்க போவேன் இங்க போவேன். ஜெபம் பண்றதுக்கு அதிக முக்கியத்துவனா கொடுக்கல. ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டாண்டவரே. இதெல்லாம் பார்க்கிறப்ப இது கூடவா? எஸ், சின்ன மீறுதல் பெரும் பாறையாய் மாற ஆரம்பிக்கும். அதான் உண்மை. என்னங்க, சின்ன மீறுதல், சின்ன கீழ்ப்படியாமை. எங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அசதிங்க, ரொம்ப சோர்வுங்க, அதனால தூங்குனேன். ஒரு நாள் பரவாயில்லைங்க, டெய்லி கேட்டதையே கேட்கிறேன். கல்லா கத்தரு? யோசிச்சு பாருங்க. ஆமா ஆமா, அவர் கல்லு மண்ணு, அவர் பேச மாட்ட, அவருக்கு ஒண்ணும் அப்படியா? ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாய் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. என்னை, உங்கள் அனைவரையும். அது மட்டுமல்ல, போன வருஷம் வேத தியானமே கிடையாது. இன்னைக்கு வாசிச்சா ஒரு 3 நாள் லீவு, அப்புறம் 2 நாள் கொஞ்சம் ஒழுங்கா வாசிப்பேன், அப்புறம் ஒரு 2 நாள் லீவு. ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டேன். தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. அது மட்டும் இல்ல, போன வருஷம் ஆண்டவருக்குன்னு நான் என்ன செய்யல, சரியா காணிக்கை கொடுக்கல. முதல்ல எனக்கு என் குடும்பம் தான் சிந்திச்சேன், கொஞ்சம் கூட இருந்தா அப்புறம் ஆண்டவருக்கு. ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டேன். தீர்மானம் எடுங்க. போன வருஷம் அன்பை நான் அதிகமா காட்டவே இல்லை. எப்ப பார்த்தாலும் கோபம், எரிச்சல், அவங்க மேல விரோதம், அங்க பகை. ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டேன். போன வருஷம் சாந்தமா இல்லை, இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டேன். போன வருஷம் விசுவாசம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ஆனா இந்த வருஷம் அப்படி. இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் தீர்மானிடுங்க. இவைகள் எல்லாம் பார்க்கிறப்ப ஒருவேளை சின்ன பாவமா தோணலாம், ஆனால் இவைகள் தான் வாழ்க்கை முன்னேற முடியாதபடிக்கு பெரும் இடையூறான பாறைகள். ஜெபம் பண்ணாம இருக்கிறது என்னங்க அது? சொல்லுங்க. வீக்னஸ். என்னது அப்படின்னா என்னது? என்னங்க வீக்னஸ்னா என்னங்க? கொஞ்சம் பலவீனம். அப்படியா? பாவங்க அது. ஜெபம் பண்ணாம யார் யார் இருக்கமோ அவங்க பாவம் செய்யறோம். பாவத்தை நல்லா செஞ்சிட்டு, அதாவது எந்த ஒரு ஜெப வாழ்க்கை ஆண்டவர் சிந்திப்பது போல அந்த ஜெப வாழ்க்கை இல்லாம, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். எப்படிங்க? வேதம் வாசிக்காதது பாவமா? ஆமா. ஆத்தும பாரம் இல்லாதது பாவம். ஆனா இதெல்லாம் நம்ம பெருசா என்ன செய்ய மாட்டோம், சொல்லுங்க. ஆமா, டிவி பார்க்கறது பாவம், அப்புறம் பொய் பேசுறது பாவம், அந்த பாவம் இந்த பாவம், ஆபாசம் அது பாவம், இத இச்சையா, அதெல்லாம் பாவம் தான், இல்லைன்னு சொல்லல. இது இது பலவீனம். என்னது இது? அப்படியா? மோசே பெரிய பாவம் செஞ்சுட்டா என்ன? அப்படியா? பேசுன்னு சொன்னாரு, ஓங்கி அடிச்சுட்டான். சரி பரவாயில்ல, மோசைய நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்படியே புரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவர். நீ என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும் அவர் விரும்புறாரு. என் வார்த்தைக்கு என்னப்பா மரியாதை? உன் கோபத்தை தூக்கி அங்கிட்டு வை,
ஓ உன்னுடைய மூட தூக்கி அங்கிட்டு வை. உன்னை உண்டாக்கின கர்த்தர் நான் சொல்லுகிறேன், பேசு. அடிச்சான். இந்த நேரத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது. சரி பேசாம என்ன செய்யட்டும், தண்ணி வந்துடட்டும், பாவம் எல்லாரும் ரொம்ப தாகமா இருக்காங்க. ஏற்ற நேரத்தில் பிடிச்சாரு, வாப்பா உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்ன ஆண்டவரே, எங்க போக முடியாது? யோசிச்சு பாருங்களேன், எத்தனை வருஷமா எவ்வளவு பிரயாசங்கள். ஆரம்பத்திலிருந்து ஆண்டவருக்கு படிஞ்சு படிஞ்சு வந்தவன் லைட்டா கீழ்ப்படியில தூக்கிட்டார் ஆண்டவர். அந்த நிலை எனக்கோ உங்களுக்கோ வரவே கூடாதுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்போம், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோன்னு பாருங்க. நான் உங்களை வேதனைப்படுத்த மாட்டேன், நிச்சயமா உங்களை என்ன செய்ய மாட்டேன், சொல்லுங்க சத்தமா, வேதனைப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. தீர்மானம் எடுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒருவேளை பல தீர்மானம் நீங்க எடுத்திருக்கலாம், ஃபேமிலி சம்பந்தமா, உங்களுடைய வேலை சம்பந்தமா, ஆவிக்குரிய வாழ்க்கை சம்பந்தமா. இட்ஸ் ஓகே, எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா ஆண்டவரை இந்த வருஷம் காயப்படுத்தவே மாட்டேன் தீர்மானம் எடுங்க. அவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு, காயப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். இரண்டாவதாக ஏசாயா 59 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. நீதியை தேடுகிறவனும் இல்லை, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. என்னங்க, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. ஒரு பிரச்சனை வந்து விட்டால் வேதத்தின்படி அதை ஹேண்டில் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றாரு. மகனே மகளே, என் கை என்ன செய்யவில்லை, அப்புறம் என் செவி. ஏன் ஆண்டவரே, அப்ப நீங்க இன்னைக்கு உங்க வல்லம் அப்படியே இருக்குன்னா ஒண்ணுமே நீங்க என்ன செய்யல என் வாழ்க்கையில அப்படின்னு இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறாங்க. அல்லது அதற்கு முன்னதாவே சொல்றாரு, காரணம் என்ன தெரியுமா, உன் வாழ்க்கையில நான் வந்து ஈடுபடாததற்கு என்ன, நீதியை தேடுறவனும் இல்ல, வேத சத்தியத்தின்படி. ஒரு கஷ்டம், ஒரு இக்கட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டா வேதத்துக்குள்ள போகாம இஷ்டத்துக்கு அந்த முடிவு இந்த முடிவு, அந்த தீர்மானம் இந்த தீர்மானம். ஆண்டவர் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு இஸ்ரவேல் மக்களை பார்த்து. ஆண்டவர் என்ற ஒருவர் இருந்தா அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே உங்க கை என்ன செய்யல, குறுகல, உங்களுடைய செவி மந்தமாகவில்லைன்னு சொல்றீங்க, ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுமே நீங்க செய்யலையே. ஆமாப்பா, உன் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, நான் சொல்ற மாதிரி அதை டீல் பண்ணியா அப்படின்னு கேட்கிறார். வேதத்தை தூக்கி அங்கிட்டு வைங்க, ஊழியக்காரரை தூக்கி அங்கிட்டு வைங்க, ஆலயத்தை தூக்கி அங்கிட்டு வைங்க. என்ன செய்யலாம், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. அது ஆண்டவர் இல்லாதவர்கள் செய்கிற வேலைகள். ஒன்றும் இல்லைங்க, உங்க குடும்பத்தில் உங்க பையன் ஸ்கூல்ல ஒரு சிக்கலாகி போச்சு, வீட்டில் வந்து ஒன்றும் சொல்லலை, என்ன செய்யறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றான், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி டேய் வாங்கடா அதை இதையும் செய்வோம். உடனே அப்பா அம்மா கூப்பிட்டு பரவாயில்லடா அப்படியே சொல்லுவாங்க, டேய் அப்பா இல்லையாடா உனக்கு, டேய் அம்மா இருக்காடா, வீடுன்னு ஒன்று இருக்காடா உனக்கு. ஆமாப்பா இருக்கு, எங்கிட்ட எங்க மூலமானடா அதை நீ என்ன செய்யணும். ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்றாரு, என்ன, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தமா சொல்லுங்க, வேத சத்தியத்தின்படி. வாழ்க்கை சிக்கல்களை தீர்ப்பதற்கு வேதத்தை பார்க்க மாட்டாங்க அநேகர். என்னங்க வேதத்துல என்னங்க பெருசா, வேதத்துல எல்லாவற்றுக்கும் தக்க பதில் தீர்வு உண்டு. வியாதியா, பிரச்சனையா, சிக்கல்களா, போராட்டமா,
எந்த கஷ்டமாயிருக்கட்டும், இதிலே தீர்வு இருக்கிறது. என் அன்பு விசுவாசியே, ஒருவேளை போன வருடத்திலே வேதத்தை தேடாம இருந்திருக்கலாம். ஒரு பாரம்பரியமா நான் கிறிஸ்தவே இன்னைக்கு இதை வாசிக்கணும் சொல்லி அப்படி இருந்துட்டு சூழ்நிலைகளுக்குள்ளே கொஞ்சம் சிக்கலா இருக்கிறப்ப இதை பார்த்து என்ன செய்யலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்காதீங்க. எல்லா சூழ்நிலைகளையும் ஃபர்ஸ்ட் வேதத்தை வைங்க. வேதத்துக்குள்ள போய் பார்க்கும் அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன பேசுறாரு. இருக்குமா இருக்காதா தீர்வு? சொல்லுங்க சத்தமா. கண்டிப்பா. என்ன தீர்வு வேண்டும் உங்களுக்கு? ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தா எல்லா விதமான எந்த ஆலோசனைக்கும் மேலான ஆலோசனைகளை அவர் நமக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஆனா அதை தேடுறதில்ல. வேத வார்த்தையின்படி வாழ்க்கையை யார் அமைத்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தேவ கரம் கிரியை செய்யாது. அவருடைய செவி மந்தமா தான் இருக்கும். ஏன்? வேத வார்த்தையின்படி வாழ்க்கை இல்லாட்டினா. வேதத்துல ஆலோசனை தேடுங்க. எங்கெங்க போறது? உள்ளக்கு எப்படி போறது? தியானிங்க, வேதம் வாசிங்க. கட்டாயம் ஆண்டவர் பேசுவார். முடியலையா ஊழியக்கார்ட்ட வாங்க. சில மூத்த விசுவாசிகள்கிட்ட, ஆவிக்குரிய ஆலோசனையை நன்றாய் கூறுகிற சில மூத்த விசுவாசிகள்கிட்ட வாங்க, கேளுங்க. ஐயா இதுக்கு என்ன செய்யலாம், அம்மா இதுக்கு என்ன செய்யலாம் ஐயா. அதை விட்டுட்டு ஆண்டவர் அதைத்தான் பேசுறாரு. நீதியை தேடுகிறவனும் இல்லை, அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். அடுத்ததாக சேம் வசனத்தை வாசிங்க அப்படியே. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். என்னங்க அபத்தமானதை பேசுகிறார். நம்பிக்கை மாயை மேலே. சொல்லுங்க, மாயையை நம்பி. என்ன அர்த்தம் அப்படின்னா? என்ன அர்த்தம் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? கொஞ்சம் சொல்லுங்களேன் பதில். மாயையை தேவ பிள்ளையாய் ஜீவிக்க வேண்டியவர்கள், ஆவிக்குரியவர்களாய், அநேக முறை சொல்லியிருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உண்மையானது. ஆமாவா இல்லையா? இது என்ன வாழ்க்கை? இது மாயை. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா தெரியும், மாயை 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 எல்லாம் மாயை. வானத்தின் கீழே இருக்கிற எல்லாம் மாயை. தேவ பிள்ளையாய் வாழ வேண்டியவர்கள் மாயையை நம்பி வேண்டாதவைகளை, வாழ்க்கைக்கு சூட்டில்லாதவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரு? புறஜாதிகள் அல்ல, தேவ பிள்ளைகள். ஆகவேதான் சொல்றாரு, என் கை என் செவி மந்தமா தான் இருக்கும். ஏன் ஆண்டவரே, நீ தான் என்ன பண்ற? உன்னுடைய பார்வை பூரம் உலகம், உலகத்தின் மாயைகளை அதை உண்மை என்று ஃபீல் பண்ணிக்கிட்டு உன் பேச்சு பூரா அதாவே இருக்குது, எல்லாமே அது சம்பந்தமாவே இருக்குது. மாயைக்கு பின்னே போகிற இழிவான நிலை. யார்? அவிசுவாசிகள் அல்ல, அவர்கள் அதிலே ஊறி கிடக்கிறார்கள். அந்த மாயையை விட்டு விலகி வந்த நாம் காலப்போக்கிலே அந்த மாயைக்கு பின்னே திரும்ப போக ஆரம்பிச்சிட்டோம், பொய்க்கு பின்னே. அப்படிலாம் இருந்துகிட்டு அதை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாம ஒரு ஒரு பாரம்பரிய உணர்வோட ஆண்டவரை தேடிக்கிட்டு, கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வாசிச்சிருவோம், இன்னைக்கு கொஞ்சம் ஜோமஞ்சிருவோம், இன்னைக்கு அப்படி செஞ்சிருவோம், இன்னைக்கு ஆத்துமாக்களுக்கு அதை சொல்லிடுவோம். ரொம்ப நல்லது தான். ஆனால் சேஞ்ச் வேணுமே வாழ்க்கையில். மாயையான சிந்தனை நீங்கணுமே. அநேக விசுவாச மக்கள் சினிமாவையும் சீரியலையும் பார்த்து அதையே சிந்தித்து அதை உண்மை போல நம்பி
அப்படியே வாழ ஆரம்பிக்கிறார்கள். என்னங்க, சினிமாவையும் சீரியலையும் பார்த்து அப்படி அதையே சிந்தித்து அதை உண்மை போல நம்பி அப்படியே வாழ ஆரம்பிக்கிறார்கள். சினிமாவில் என்ன மாதிரி ஆட்கள் பண்றாங்க, அதே போல கிறிஸ்தவன்றவன் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிறான், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சை மாத்திக்கிறான், கொஞ்சம் வாக்கிங்க கொஞ்சம் மாத்திக்கிறான், கொஞ்சம் ஹேர் ஸ்டைலை மாத்திக்கிறான். இது ஓஹோ சின்ன பையங்க அப்படி இருப்பாங்க போல, சில பெருசுகள் அப்படி இருக்குதுங்க. வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். ஒருவேளை சின்ன பையங்க போல ஹேர் ஸ்டைலை மாத்தல, அதை மாத்தல, இதை மாத்தல, ஆனா உள்ளத்துக்குள்ள மாயையை நம்பி பொல்லாதவைகளை, சீரியலை பார்த்து விட்டு ஓஹோ இப்படித்தான் இருக்கும் போல குடும்பம், என் மாமியாரு, என் மருமக, எங்க மாமா, எங்க மச்சனே, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணே, எங்க தங்கச்சி, தம்பிலாம் இப்படிதான் இருப்பாங்கன்ட்டு அங்க பார்த்த ஃபீலிங்க இங்க காட்டுறது. வெக்கமா இல்ல விசுவாசின்னு சொல்றதுக்கு? எதுக்கு வாங்கணும் டிவி? சீரியல் பார்க்கறதுக்கா? இந்த வருஷமும் விட்டு வச்சிருக்காரு உங்களை என்னையும். சரி, உயிரோட கொஞ்சம் இருக்கட்டும். எதுக்கு சீரியல் பார்த்து அதே போல ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பேசினாலும் ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஐயோ அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ? என்னங்க, கர்த்தர் அப்பவே சொல்லி வச்சுட்டாரு, மாயையை நம்பி பேசுறது பூரா அதே வார்த்தை தான். எல்லா பேச்சும் சந்தேக உணர்வு, எல்லா பேச்சும் வித்தியாசமா இருக்கு. என்ன பேசினாலே கொஞ்சம் வேற மாதிரி எப்ப பார்த்தாலும் வார்த்தை வருது. ஏன்? சீரியல் பைத்தியம் அப்படித்தானே இருக்கும். இருக்கீங்களா அப்படிங்க? கிறிஸ்தவன் சொல்லாதீங்க வாயில. ஜபத்தை விட்டுருங்க. என்ன ஏன் விட்டுற போறார் ஆண்டவர் உங்களை? பி கேர்ஃபுல். போன வருஷம் அப்படி இருந்தேங்க, ஆமா இந்த வருஷம் அப்படி இருக்க வேணான்னு சொல்றார் அவர். ஆமேன். அதனால தான் பேசுறார். ஒருவேளை போன வருஷம் நீ அப்படி இருந்திருக்கலாம்ப்பா, அது போயிருச்சுப்பா, ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்காதப்பான்னு அவர் கேட்கிறாரு. உங்களை ரட்சிக்க, உங்களை காப்பாற்ற, உங்களை ஆதரிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாருங்க. அவருடைய கரம், எல்லாரும் சத்தமா, அவருடைய கரம், ஆமேன், அவருடைய செவி ஒரு நாளும் மந்தமாய் போகாது. காரணம், நேற்றும் இன்றும் என்றும் அவர் உங்களுக்காய் கிரியை செய்ய முடியும். அவர் சிந்திக்கிற ஒரே விஷயம், போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வாழ்ந்துராதப்பான்னு கேட்கிறாரு. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு, உங்க இருதயத்தை எந்த விஷயம் வேதனைப்படுத்துதோ, போன வருஷம் அப்படி பண்ணுச்சோ, அது இந்த வருஷம் வேண்டாம். மாயையை நம்பி அதே போல பேச்சும். தேவனை பேச வேண்டிய வாய் எதங்க? தேவனை, தேவ காரியத்தை, இந்த வேதத்தை, ஆண்டவரை பற்றி, அவருடைய விஷயங்களை பற்றி பேச வேண்டிய வாய் மாயையை பேசுகிறது. சினிமா காரியத்தை, சீரியல் காரியத்தை, அந்த வீட்டு விஷயத்தை, இந்த வீட்டு விஷயத்தை, இந்த வீட்டு விஷயத்தை, இந்த காரியம் இதெல்லாம் ரொம்ப போர் அடிக்க, அது இனிக்கும். வெக்காம இல்லாத கிறிஸ்தவர்கள் சினிமா பத்தி பேசுறா அப்படி இனிக்குது. என்ன சீரியலை பத்தி பேசினா ஐயோ அழகழகா வர்றாங்க, டெய்லி ஒரு சாரி கட்டுறாங்க, டெய்லி ஒரு செயின், டெய்லி நிறைய காட்சிகள் நல்லா அங்கங்க காட்டுறாங்க. நானும் காட்டுறேன்ட்டு தூக்கிடுவார். ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா அதை விட மோட்சம் சூப்பரா இருக்கும். பி கேர்ஃபுல். ஆண்டவர் பேசுகிற திருவார்த்தை என்ன தெரியுமா? பரவாயில்லப்பா, ஒருவேளை நீ போன வருஷம் அப்படி இருந்திருக்கலாம், இந்த வருஷம் அப்படி இருந்துராதப்பான்னு மாசமே சொல்றார். ஆமேன், ஹல்லேலூயா. வேண்டாங்க, ஒரு மாற்றத்துக்குள்ள வருவோம். மாயை வேண்டாங்க,
சினிமாவோ சீரியலோ அல்லது இது மட்டும் மாயை இல்லை, உங்களுடைய சிந்தனைகள்ல இருக்கிற அந்த மாயையான ஃபீலிங் என்ன செஞ்சிருங்க, தூக்கி போட்டுருங்க. வேதத்தை பாருங்க, வேதம் மெய்யானது. ஆமென். அது உங்களை சீர்படுத்தும், அது உங்களை வாழ வைக்கும். தேவனை பேச வேண்டிய வாய் அந்த ஊரு கதை, இந்த ஊரு கதை, இந்த வீட்டு விஷயம், அந்த வீட்டு விஷயம் ரொம்ப ஜாலியா இனிக்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார் ஆண்டவர். அதெல்லாம் பார்த்து காதை மூடிக்கிறாரு, அவ்வளவுதான். கை எடுத்துக்கிறாரு. ஏப்பா, ஏன் இந்த வாயை உண்டாக்குனது இப்படி பேசுறதுக்கு இல்லப்பா, என்னை வாழ்த்தி பாடுறதுக்கு படைச்சேன், அப்புறம் என்னை பத்தி பேசுறதுக்கு நான் படைச்சேன். எதப்பா பேசுது உன் வாய்? ஆனா கேட்பாரா இல்லையா? சொல்லுங்க. அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய செவி. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சீக்கிரமா நம்ம தியானிச்சு முடிக்கலாம். வாசிங்கள். தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். கட்டுவிரியனின் முட்டைகளை அடைகாத்து, என்னங்க, கட்டுவிரியனின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். போதுங்க. யார பத்தி பேசுறாருங்க? யார பத்திங்க? தேவ மக்களை பத்தி, இஸ்ரவேல் மக்களை பற்றி. என்ன சொல்றாரு? தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அப்புறம் என்னங்க, என்னது அப்படின்னா? என்னது அப்படின்னா, பாம்பு என்ன மாதிரி அடை காக்குமோ அது மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த பாம்பினுடைய முட்டைகளை மாதிரி இருக்கிறவைகளை என்ன செய்யறாங்க. பாம்பு எப்படிப்பட்டதுங்க? நல்லது. விஷம், வஞ்சனை, சூது, என்ன வாங்கக்கூடியது? பழி வாங்கக்கூடியது. தேவ மக்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ அப்படி இருக்கப்பா. என்ன ஆண்டவரே, எப்படி இருக்கனா? பாம்பின் அந்த முட்டைகளை அடை காக்கிறது போல உள்ளத்துல பல நாள் அப்படியே உள்ள வஞ்சகத்தை மறைச்சு 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 வைக்கிற எண்ணமும் நோக்கமும் அப்படியே தான் இருக்குது. பிறருடைய குறைகளை கேட்டு, பிறருடைய குற்றங்களை கேட்டு அறிந்து, அல்லது உனக்கு விரோதமாகவே யாராவது செய்திருந்தால் அதை மறக்காமல் அப்படியே, அதாவது அந்த அர்த்தம் தான் அந்த சொல்றார். அப்படி இருந்தா என் கை எப்படிப்பா உனக்காக கிரியை செய்யும்னு கேட்கிறாரு. என் உள்ளத்துல எந்த வஞ்சகமும் கிடையாதுப்பா. என்னை சிலுவையில் அடிச்சாங்க, நான் பார்த்து என்ன சொன்னேன்? பிதாவை இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது அந்த உள்ளம் எனக்கும் உனக்கும் வேண்டாமான்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. ஏன் ரொம்ப நாளா உள்ள வச்சிருக்கீங்களா? அவங்கள பத்தி, இவங்கள பத்தி, உங்க வீட்டுக்காரர்களை பத்தி வச்சிருக்கீங்களா? உள்ள போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு, அது பெரும் பாறை. ஜாக்கிரதையா இருங்க. அதை மாற்றாத வரைக்கும் தேவன் கிரியை செய்யவே மாட்டார். அந்த ரொம்ப நான் சிந்திக்கல, ஆனா மறக்க முடியல. மறக்க முடியலையா? பாம்பா தான் அவர் பார்க்கிறார் உங்களை என்னையும். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் கிரியை செய்யவில்லையே. ஆமா, கிரியை செய்ய மாட்டாரு. ஏன்? பாம்பு மாதிரில இருக்கீங்க நானும் நீங்களும். ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து பேசுறாரு, பாம்பு மாதிரி பாருங்க. என்ன ஆண்டவரே? உள்ள பூரா வஞ்சகம், கள்ளம், பழி வாங்கணும் என்னைக்காவது. இதெல்லாம் மாறணுமா இல்லையா? அம்மா, பிள்ளைகளே, என்னோடு உங்களோடு கர்த்தர் பேசுறாரு. ஒருவேளை உங்க பார்வைக்கு, என் பார்வைக்கு சின்னதா இருக்கலாம், சின்ன கல். அவர் பார்வையில பெரும் பாறை. உங்க பார்வையில, என் பார்வையில அந்த ரோட்ல இருக்கிற ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கு, அதை கண்டும் காணாம வேகமா போனீங்கன்னா கீழே காயம் யாருக்கு தான்? அதை எடுத்து போடுங்க. வேணாண்டாரே, போன வருஷம் நான் இருக்கவே மாட்டேன். ஆமேன்.
போன வருஷம் மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த புது வருஷத்துல புது அர்ப்பணிப்போடு எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை நான் அப்புறப்படுத்துறேன் ஆண்டவரே. பார்வை, சிந்தை, பேச்சு, பிஹேவியர், இச்சையான உணர்வு, காமம், ஆபாசம் எல்லாம் அப்புறப்படுத்துறேன். பொறாமை, போட்டி, கோபம், எரிச்சல், பகை, விரோதம் எல்லாம் வேண்டாம். ஜோம் பண்ணாமை, வேத வாசிக்காம, ஆத்மாதாயம் பண்ணாம, ஆண்டவருக்குரியதை ஷேர் பண்ணாம, அன்பா இருக்காம, இதெல்லாம் அப்புறப்படுத்துறேன். இந்த புது வருஷத்துல புது அர்ப்பணிப்போடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் விட்டுருவாரா? சொல்லுங்க, அவர் விட்டுருவாரா? விடமாட்டாருங்க. உயர்த்துவார், தூக்கி வச்சு உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதைத்தான் அவர் விரும்புறாரு. இதோ இதோ சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி. அவர் இந்த வருஷம் நிச்சயமாய் கிரியை செய்ய போறார். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வருஷம் கண்டிப்பா கண்டிப்பா அவர் கிரியை செய்வாருங்க. உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக. இந்த வருஷம் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஆரம்பிச்சிட்டார் அவரு. ஆமென். அதோடு அவருடைய பார்வை உங்க ஃபேஸ்ல இல்ல, உங்க உள்ளத்துக்கு நேரா இருக்கு. என் பிள்ளைக்குள்ள கொஞ்சம் மாற்றம் வருதா இல்லையா அவளா பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு மாற்றம் நிறைந்த அந்த வாழ்க்கைய ஆண்டுக்கு விட்டு கொடுப்போமா? தேவன் பெரிய காரியம் செய்வார். நாம் எல்லாரும் அப்படியே தெய்வ சமுத்திரம் முழங்கால்